நான் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நார்சிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற ஒரு நார்சிஸ்டோட ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கனால நானும் ஒரு நார்சிஸ்டாக மாறிடுவேனா? நான் என்னோடய பர்சனாலிட்டியை நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக மாற்றி அதே நார்சிஸ்ட்டை திரும்ப பழி வாங்க முடியுமா? என்னோடய பர்சனாலிட்டி நார்சிஸ்டாக மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோட ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒருத்தங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 65 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 64 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோட இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அதை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சேட் மூலமாக போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை என் கூட 1-to-1 பேசணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு ஃபார்ம் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து செஷன் வந்து ஆன்லைன்லேயே ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்றது தான். யூஸ்வலாக ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்டோட ரொம்ப நாள் வாழக்கூடிய விக்டிம் வந்து கேட்குறது, நான் இந்த நார்சிஸ்டோட ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கேன், என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வர முடியாது, நான் ரொம்ப நாள் இவங்க கூட இருக்கனால நானும் ஒரு நார்சிஸ்டாக மாறிடுவேனான்னு ஒரு பயம் இருக்குது, இதனால என்னுடைய குழந்தைங்க எதிர்காலம் பாதிக்குமா, நான் என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக மாறுவேன், அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா சில பேர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரவே முடியாது, நானும் நார்சிஸ்டாக மாறிட்டேன்னா அவங்கள நான் பழி வாங்கலாம்ல, அவங்க கூட கம்பீட் பண்ணலாம்ல, அவங்கள நான் சேலஞ்சு பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரியான கேள்வியும் கேட்பாங்க. இது வந்து சைக்காலஜியில் வந்து பாசிபிளா? இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட நீங்கள் ரொம்ப நாள் இருந்தால் நீங்களும் நார்சிஸ்டாக மாறிடுவீங்களா? இல்லைனா நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை நார்சிஸ்டிக்காக மாற்றி அவங்கள பழி வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் வந்து பர்சனாலிட்டி பில்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி எப்படி பில்ட் ஆகுது? நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மட்டும் இல்லை, நிறையா பர்சனாலிட்டி இருக்குது. இப்போ பார்டர் லைன் சொல்லலாம், இல்லைனா ஆன்டி சோஷியல் சொல்லலாம், இல்லை கிளஸ்டர் சி குரூப் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது எப்போவுமே எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க பிறக்கும் போதே சில ட்ரெய்ட்ஸோடு பிறக்கலாம். அது வந்து நேச்சுரல்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கும்போதே சில பேர் வந்து சில ட்ரெய்ட்ஸோட சில கேரக்டரிஸ்டிக்ஸோட பிறக்கலாம். அவங்க பிரெயின் நேச்சுரலாகவே டெவலப் ஆகும்போது சில கேரக்டரிஸ்டிக்ஸோட டெவலப் ஆகும். அது வந்து ஹெரிடிட்டரியோட வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து அது லிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி என்ன சொல்லணும்னா, ஒரு குழந்தை வளரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அவங்களுடைய ப்ராட்டப், அவங்களுடைய பேரண்ட்ஸ், இல்லை அவங்க ஏதாவது ஒரு அப்யூஸ் வந்து அந்த சின்ன வயசுலேயே அண்டர்கோ பண்ணுறாங்க அண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு அப்யூசிவான ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வந்து ஏதாவது வேறு ஒரு தப்பான பர்சனாலிட்டியாக மாறுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. இது வந்து இயர்லி அடல்ட்டிலே ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் மாறாது. அதாவது ஒன்ஸ் ஏ நார்சிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ நார்சிஸ்ட்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நார்சிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போது சைக்கோபாத், சோஷியோபாத், இதெல்லாம் வந்து சைக்கோபாத், சோஷியோபாத்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த சோஷியல் மீடியாலலாம் யூஸ் பண்ணுற டேர்ம். பட் இதில் வந்து இப்போ சைக்கோபாத் அப்படின்னா அது சைக்காலஜி படி அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருக்கிறவங்க தான் யூஸ்வலாக சைக்கோபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பர்சனாலிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்சனாலிட்டியுமே அந்த இயர்லி அடல்ட்டிலே வந்து பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி மாறவே மாறாது. ஸோ இப்போ ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட அவங்க நார்சிஸ்டிக்காக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லேட்டர் அடல்ட்டில் அதை வந்து பயங்கரமாக எக்ஸிபிட் தான் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வந்து வச்சு செய்வாங்களே தவிர அந்த பர்சனாலிட்டி மாறவும் மாறாது. ஓவர் த டைம் வந்து சில நார்சிஸ்டிக் பீப்புள் செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது அவங்களுக்கு அதிகமான நார்சிஸ்டிக் இன்ஜுரி வர வர அவங்க வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணி ஐயோ நம்ம சைடு ஏதோ தப்பு இருக்கோ, அப்போ இந்த பர்சனாலிட்டினால் பாதிக்கப்படுறோமோ அப்படின்னு சில பேருக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அவங்க யூஸ்வலாக ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் ரொம்ப சில நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பீப்புள் நேராக வந்து சைக்காட்ரிஸ்ட்டே போய் இந்த மாதிரி எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க சில கேசஸ்லாம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பர்சனாலிட்டி பில்டிங் அப்படின்றது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அடல்ட்டிலே வந்து பில்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் மாறவே மாறாது. அது என்ன மாதிரியான பர்சனாலிட்டியாக இருந்தாலும், ஈவன் நீங்கள் ஒரு எம்பாத்தாக இருந்தாலும், அதாவது பயங்கர எம்பத்தட்டிக் பர்சனாக இருந்தாலும்
உங்களோட பர்சனாலிட்டி அதுதான். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருந்தாலும் உங்கள் பர்சனாலிட்டி அதுதான். இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்ட் நேச்சர்டாக ஒரு ஆல்ஃபா பர்சனாலிட்டியாக ஒரு சிக்மா பர்சனாலிட்டியாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய நேச்சர் வந்து அதான். அதுக்கப்புறம் அது மாறவே மாறாது. ஸோ இந்த பர்சனாலிட்டி பில்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி மாறாதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட இல்லை என்ன மாதிரியான சைக்கோபாத் சோஷியோபாத்தோட நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் உங்கள் பர்சனாலிட்டி மாறாது. ஏன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அந்த நார்சிஸ்டிக் பீப்புளோட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் தப்பு தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணாலும் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. நீங்களே அவங்கள டிஃபெண்ட் பண்ணி அவங்க தப்பு செய்கிறதுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்கறது கூடிய ஒரு பர்சனாக கூட மாறுவீங்க. அதாவது இப்போது இந்த மகாபாரதத்தில் வந்து கர்ணனுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் துரியோதனன் பண்ணுறது தப்பு அப்படின்னு. இருந்தாலும் துரியோதனன் பண்ணக்கூடிய தப்புக்கு அவரும் உடந்தையாக இருப்பார் ஃபார் சம் ரீசன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ்வலாக வந்து அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ட்ராமா பாண்டில் அவங்கக்கிட்ட மாட்டிப்பீங்க. மாட்டினால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எனேபிளராக அவங்க பண்ணக்கூடிய தப்புக்கெலாம், அதாவது அவங்க வந்து மற்றவங்கள வச்சு செய்கிறாங்களே அதுக்கு நீங்களே கூட ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் அட் தி எண்ட் அது உங்களே அழிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த திரும்ப இதே மகாபாரத கதையிலே கர்ணனுடைய சுச்சுவேஷன் கடைசியாக என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் துரியோதனன் கூட போய் நின்னா கெட்டது பக்கம் போய் நின்னீங்கன்னா அது உங்களே அழிச்சிரும் அப்படின்றது தான். நீங்கள் நார்சிஸ்டிக் பீப்புளோட போய் நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக அவங்க பண்ணுற தப்புக்கெலாம் டிஃபெண்ட் பண்ணுறீங்க, அவங்கள விட்டு போகாமல் அவங்க கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அட் த எண்ட் நீங்கள் தான் லூசர். அது உங்களை அழிச்சிரும். அதாவது உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்த் எல்லாமே அழிஞ்சு நீங்கள் தான் கடைசியாக உங்களை வந்து திரும்ப அதுலேருந்து ரீகவரே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுதான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ யூஸ்வலாக ஃப்ளையிங் மங்கி மாதிரி தான் நார்சிஸ்டிக் எனேபிளர் இருக்கும். அதாவது நீங்கள் நார்சிஸ்டிக் எனேபிளராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்குமே நீங்கள் நார்சிஸ்டிக் எனேபிளர்னே உங்களுக்கே தெரியாது. நீங்களே ஒரு ஃப்ளையிங் மங்கியாக நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு எப்படி ஒரு ஃப்ளையிங் மங்கிக்கு தெரியாதோ அதே மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளருக்கும் தெரியாது. உங்களுடைய கோர் பர்சனாலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு எத்திக்கல் மாரல் பர்சனாக இருக்கீங்க, ஒரு நல்ல பர்சனாக ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா அது மாறவே மாறாது. நீங்கள் ஒரு எம்பாத்து தான், அது மாறவே மாறாது. நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக்காக மாறவே முடியாது. சில பேர் வந்து இந்த கோவத்தில் நானும் நார்சிஸ்டிக்காக மாதிரி அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லக்கூடிய நிறையா விக்டிம்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்சிஸ்ட் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணலாம் அவங்கள பழி வாங்குறதுக்கு, ஆனால் நீங்கள் நார்சிஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அது பில்ட் ஆகிடுருக்கு, உங்களுக்கு பில்ட் ஆகலை. நீங்கள் ஒரு கோவத்தில் ஒரு வேகத்தில் நான் அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி நீங்களும் அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணலாம். லைக் எம்பத்தி இல்லாமல் ஹர்ட் பண்ணி அந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை உங்களால் ஒரு ப்ரொலாங்டு டைமில் கரெக்டாக பண்ணவே முடியாது. ஒரு நார்சிஸ்டிக்கு அது இயல்பாகவே வரும். ஆனால் நீங்கள் வந்து ப்ரிட்டெண்ட் தான் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க. நடித்து அது எவ்வளோ நாள் நீங்களும் நடிச்சிட்டு இருப்பீங்க. அது அகைன் உங்கள் மென்டல் ஹெல்த்தை தான் பாதிக்குமே தவிர அது ஃபைனல் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு நார்சிஸ்டால் மட்டும் தான் நார்சிஸ்டாக இருக்க முடியுமே தவிர ஒரு எம்பாத்தால் நார்சிஸ்டாக மாற முடியாது, நார்சிஸ்டாக பழி வாங்க முடியாது, கம்பீட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒருத்தங்களை நீங்கள் நார்சிஸ்ட் ஒரு டாக்ஸிக் பீப்புள்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட கம்பீட் பண்ணுறதோ அவங்கள நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ இல்லை அவங்கள மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே நிற்கணும்னு நினைக்கிறதோ அவங்களுடைய மேனிப்புலேட்டிவ் ட்ரைட்ஸையே நீங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து பண்ணணும்னு நினைக்கிறதோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். நேச்சுரல் தான், ஆர்டிஃபிஷியல் தான். நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஒன்ஸ் ஏ பர்சனாலிட்டி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான் உங்களுடைய பர்சனாலிட்டி, இதுதான் நான் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு நார்சிஸ்ட் வந்து தன்னை நார்சிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்க பர்சனாலிட்டியை மாற்றவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அவங்க சாகிற வரைக்கும் அவங்க பர்சனாலிட்டியை மாற்றவே முடியாது. அதை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களே மாற மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சில நார்சிஸ்டிக் பீப்புள் தான் நிறைய நார்சிஸ்டிக் இன்ஜுரி கண்டினியூஸாக வர ப்ராப்ளி அவங்க வந்து ஓகே ஒரு சைக்காட்டிஸ்ட் பார்த்து தனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு தெரப்பி எடுக்கிறதுக்கான சில சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து நார்சிஸ்ட்டுன்னு அவங்க உள்ளுக்குள்ளார புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியில் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. 100% அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. எல்லா ப்ளேமையும் தூக்கி விக்டிம் மேலே தான் போடுவாங்க, அவங்கள தான் கொடுமைப்படுத்துவாங்க. அதே நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை எக்ஸிபிட் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய பர்சனாலிட்டியும் நீங்கள் வந்து நடிக்கலாமே தவிர அவங்கள கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எதாவது பண்ணலாமே தவிர ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் பர்சனாலிட்டி மாறாது. யாராலும் ஒரு நார்சிஸ்டிக்காக மாறவே முடியாது. அதாவது
அன்லெஸ் அன்டில் அவங்களுக்கு இயல்பாக வரது தவிர, அவங்க நேச்சுரலாகவே அவங்க நார்சிஸ்டாக பில்ட் ஆனது தவிர நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக்காக மாறவே முடியாது அப்படின்றது தான். ஸோ எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளிலேருந்து வெளியே வந்து உங்களுக்கான ஹெல்த்தியான லைஃப்பை எப்படி வாழ்கிறது இதுதான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர அவங்க கூட கம்பீட் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா, நான் நிறையா வீடியோஸில் சொல்கிற மாதிரி உங்களுக்கான பவுண்ட்ரியை செட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து வாழ்கிறது அப்படின்ற ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப்பையோ இல்லைனா ஈவன் பர்மனெண்ட்டாக அதுதான் உங்களுடைய லைஃப் அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட்ரியை செட் பண்ணி உங்களை நீங்கள் ஓரளவு நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அதுவும் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் ஒரு டு சம் எக்ஸ்டெண்ட் உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியுமே தவிர அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்சிஸ்டோட போட்டி போடவே முடியாது. பிகாஸ் தே ஆர் டெவில்ஸ். நீங்கள் டெவில்ஸ் கூட எப்படி போட்டி போடுவீங்க? கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் அதே டெவிலாக மாறவும் முடியாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் ஆஃப் என்டையர் சீரிஸ் வீடியோஸும் வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்க இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.